அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். மிஸ்டர் தோத்தாத்ரி டைம் இல்ல. ஹே சி ரெண்டு தரப்பு இருக்காங்க. ரெண்டு பக்கம் மீன் சாப்பிட்றவங்க தான், இன்னும் ரசிச்சு சாப்பிட்றவங்க இந்த பக்கம் இல்லையா. இன்னொரு பக்கம் மீன் பிடிக்கக்கூடியவர்கள், மீன் தொழிலில் இருப்பவர்கள், அப்புறம் சம்பந்தப்பட்ட உணவுகளை செய்யக்கூடியவர்கள் அந்த பக்கம் இருக்காங்க. முதல்ல அங்கேயே இருந்து ஆரம்பம். ரைட், ஆரம்பம். ரைட்டா, இந்த மீன் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன். இதை இப்படி செஞ்சு சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும். அது எது? குருவித்திருக்க. இது வந்து பெரும்பாலும் வந்து எங்கேயுமே கிடைக்காது. அப்படியா? போட்ல வரும், ஒரு 10 போட் வருதுன்னா அதுல ஒரு 2 போட்ல அந்த குருவித்திருக்க இருக்கும். ஒன்னு போட் ஆளுங்களே அதை எடுத்துப்பாங்க, இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப பழக்கமா இருக்கு நம்ம முன்னாடி சொல்லி வச்சோம் அப்படின்னு நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். முக்கியமானது மிளகு, பூண்டு, சீரகம் சார். இந்த 3 விஷயத்தை போட்டு தான் அந்த மீன் குழம்பு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா செய்வாங்க. இந்த மீன் தான் எனக்கு பிடித்த மீன், இதை இப்படி செய்து சாப்பிட வேண்டும். பக்கத்தில் நெமிலின்னு ஒரு ஊர், அது 2000 பனைமரம் இருக்கும். அதில் இருக்கிற ரொம்ப ஸ்பெஷலான மீன் பார்த்தோன்னா பனமேரி கெண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த மீனில் வைக்கிற சூப், அதுவும் மரமேரி கெண்டைன்ற அது வந்து சூப் வந்து நறுக்கி வைக்கிற சூப் இருக்குல்ல, அது வந்து முடிச்சு போட்டு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நசுக்கி பண்றதோ? நசுக்கி பண்ணுற சூப்னால அந்த மரமேரி கெண்டைக்கான டேஸ்ட் வந்து ரொம்ப. நெமிலி மரமேரி கெண்டை சூப். ஒரு முதல் சிறியவர் வரை யாரு வேண்டுமானாலும் குடிக்கலாம். ஐர மீன் நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டது. நான் வந்துச்சுன்னா அது குழம்பு தான் சார் வச்சு சாப்பிடணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது. குழம்பு வச்சிங்கன்னா அதை வச்சு சாப்பிட்டு ஒரு இட்லிக்கெல்லாம் வச்சு நம்ம மதுரை சைட்லாம் ஃபேமஸ். இங்கே தான் இருக்கு சுச்சமா. நாளைக்கு இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. எப்பப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். தேனி அங்கேயும் ஐர மீன்ன்றது ரொம்ப ஃபேமஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். கெளுத்தி மீன். கெளுத்தி மீன், ஆமா, சனையோட இருக்கணும். ஆமா, செனையோட இருக்கணும். அந்த முட்டை ஒரு டேஸ்ட். அதெல்லாம் நம்ம சாப்பிடும் போது தனியா எடுத்து வச்சுட்டு லாஸ்டா அந்த முட்டையை சாப்பிடுவோம். அது ஒரு டேஸ்ட். அது வீட்ல மூத்தவனுக்கு தான் கொடுப்பாங்க, வேற இல்ல. அது எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். சார் உங்க பேரு? நான் மூத்தவன் தான். அதான் தெரியுதுல. இல்ல கரெக்ட்டா பிடிப்போம்ல. கரெக்டா கட்டுட்டா அடி வாங்கி இருக்கோம்ல. சமையல் ஒரு மீன் இருக்கு சார், பூங்குழலியா? ஆமா, அது யூனிவர்சலாக ரெயின்போ ரன்னர்னு சொல்லுவாங்க. அது அதுக்கு வருஷத்துக்கு 2 மாதம் தான் வரும். அந்த மீன் வந்து ஃபிஷ். அது என்ன டேஸ்ட் அதில் ஸ்பெஷலு? இல்லை சார், நாங்கள் வந்து எப்படின்னா நாங்கள் பர்மா ஆட்கள், தாத்தா அம்மாலாம் வந்து பர்மா ஆட்கள். ஜீபியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் இருக்குது. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. அது எப்படின்னாக்கா மட்டன் மசாலாலாம் செய்கிறோங்களா, மட்டன் சிக்கன்லாம் செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மிளகு, சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் போட்டு செய்கிறோம். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. வேறு சூடை மீன், அதில் வெறும் மாங்காய் மட்டும் போட்டு சாப்பிடணும் சார். அடுத்த நாள் பழைய சோறில் அந்த மீன் மாங்காய் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சார். எந்த ஊர் நீங்கள்? நாங்கள் ஆழ்கடலில் போயிட்டு மீனெல்லாம் பிடிக்கும்போது அழுவ மீன் ஒன்று, அந்த குரூப்பர் இனத்தில் வந்து அழுவ மீன். அந்த மீன் வந்தாலே வந்து அது ஜெனரலாக நாங்கள் எடுத்து அப்போவே வந்து அதை பிரியாணிக்குன்னே வச்சுருவோம். மீன் பிரியாணி, அதாவது மீன் பிரியாணினாலே அழுவ மீன் வந்தால் இன்னைக்கு போட்டில் வந்து பிரியாணிடா. தத்துவம் பேசுறியே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டிருக்கேடா, இல்ல ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பூன்னு கேட்டிருக்கேடா? வெலை மீன் வந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது வந்து குழம்பை வந்து அடுத்த நாள் நம்ம சூடு பண்ணி கொண்டுட்டு போக அந்த 3 நாள் 2 நாளெல்லாம் சூடு பண்ணி வைக்கிறப்ப குழம்போட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படி தனி டேஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும் சார். பண்ணிட்டீங்க, அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே. இதுக்கு பூரா அந்த கையால என்ன கை? கனவா மீன், கணவாய். ஸோ கிரேவியாக பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக குழம்பு வேற, கிரேவி வேறையான்னு? தொக்கு மாதிரி வைக்கிறது கிரேவின்னு சொல்லுவோம். கெட்டியாக இருக்குது கிரேவி, கொஞ்சம் தண்ணியா இருக்குது குழம்பா. ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. ஓகே, வேற இந்த மீன் சிறந்த மீன். அப்படி கேளுங்க, இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. ஐயா கிழங்கா சார்? கிழங்கா. அது நீங்க ரொம்பலாம் வந்து கஷ்டப்பட தேவையில்லை. நார்மலா போடுற மசாலா, மஞ்சத்தூள், உப்பு போட்டு மேரினேட் பண்ணி அப்படி ஃப்ரை பண்ணேன். அத அப்படி ஃப்ரை பண்ணிட்டு சவுண்ட் அதுவே கொடுக்குமா, நம்மளுக்கு கொடுக்கணுமா? அதுவே கொடுத்துரும். நக்கல்யா அவனுக்கு எண்ணெயில போடும்போது சவுண்டு அப்படியே பொன்முருவலா மறுத்து ஒரு 2 பீஸ் மல்லிப்பூ மாதிரி கொஞ்சம் சோறு அமிர்தமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்களா சட்டில இருந்து எடுத்து தின்றுவீங்க போல இருக்க. ஆனா ரசிச்சு சொல்றீங்களே. வெரி குட்ரா. அது எப்படா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. இந்த மீன்லாம் என்ன பிரமாதம், இந்த மீனை சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு நீங்க சஜஸ்ட் பண்ற மீன்? டெல் மீ, டெல் டெல் டெல்
கொலை பண்ணதா. இப்போ நம்ம வேற ஒரு ரவுண்டுக்கு போவோம். வித்தியாசமான பெயர்கள் கொண்ட மீன்கள் என்னென்ன? அப்புக்குட்டி மீன் ஒரு மீன் விற்கும். அப்புக்குட்டியா? ஆமா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நாகேஷ்னு ஒரு மீன் இருக்கு. நாகேஷ். அதேப்பா. ரோமியோன்னு ஒரு மீன் இருக்கு சார். ரோமியோவா? ஆமா. எங்க ஊர்ல வந்து மீன் குழம்புக்கும் நல்லா இருக்கும், பொரிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். மாங்காவும் பச்சை. மீன் குழம்பு தானேங்க. கொதிக்க கொதிக்க சோறு ஊதி ஊதி சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகாய் பாதி அப்படி கையில் எடுத்துக்கிட்டு அந்த மாங்காய் பகுதியில் இருக்க சத பகுதியும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு புளிப்பும் உரைப்பும் வச்சிருப்போம்ல குழம்பு, அது அந்த ரோமியா மீன்ல இருக்கிற ஒரு தொண்டையும் வச்சு அதையே வறுத்து வச்சிருப்போம், கொஞ்சம் வெங்காயமும் போட்டு வச்சு எடுத்து வாசனையே கபகபான் இருக்கு. ஏன் அப்படி ரோமியோன்னு ஒரு பேர் அதுக்கு? இல்ல ரெட் கலர்ல இருக்கும் பாக்குறதுக்கு, அழகா இருக்கும், பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கும், அதனால ஒருவேளை ரோமியோன்னு. இப்போ எங்க ஊர்ல சில்க். நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க, சும்மா தக 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 தகன்னு மின்றி. இப்போ எங்க ஊர்ல சில்க் மீன் ஒன்று இருக்கு. ஓ, அது ரெட் கலர்ல இருக்கும், சில்க் மீன் சொல்லுவோம். அதை வச்சு நாங்க சில்க் புட்டு போடுவோம். சார் கொரவை மீன் சார். கொரவை மீன். ஆமாம் சார். மற்ற நேரில் உள்ள தண்ணி எல்லாம் போய் கடலில் கலக்கும்ல, அப்போ அந்த எதிர்நீச்சல் அடிச்சு அவர் நம்மளை தேடி வந்துடுவார். நல்லா இருக்குமா என்ன? நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சார். என்னென்னா அது அவ்வளோ வெளியானதுக்கப்புறம் அதை பொரிக்கணும் சார். எனக்கு அது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அல்வா சாப்பிடுவோம்ல சார், நீங்கள் கேட்பீங்கல்ல எப்படி டேஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டு, அது அல்வா மாதிரியே இருக்கும். அடாடாடாடாடா, தேல விழுந்த பலாப்பழ மாதிரில தித்திப்பா இருக்கு. கடல் மீனோட ஆத்து மீன் தான் ருசி. மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான். சமைச்சு வச்சிருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? டேய், ஏன்டா பூனை கருவாடு கலையற மாதிரி அலையற? போடா போடா. சரியான அலஞ்சா. ஃபைன். வேற யாராவது வேற ஏதாவது தெரியுமா? பால் சுறா சார். இது பால் சுறா. ஏப்பா இது உண்மையா பேசாம இது பால் சுறா. ஆனா பயமா இருக்கு செத்த பிறகு. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. இதுதான் சார் ரோமியோ சங்கரா. இதான் ரோமியோ சங்கராவா? சங்கரா. இது வந்து பாம்பே சங்கரா. ஒரு நிமிஷம், ரோமியோ சங்கராக்கு காப்பி ரைட்ஸ் வச்சிருக்கவங்கள்ட்ட கேட்போம். என்ன என்ன அழகா இருக்கு இதுக்கு ரோமியோன்னு பேரு. அழகா இருக்கு. நல்லா இருக்கு சார். பாருங்களேன், மற்ற மீன் எல்லாம் ஒரு மாதிரி கலர்ல இருக்கு சார், இது நல்ல பிங்கா சூப்பரா இருக்குல்ல, ஷைனிங்கா. இதெல்லாம் பாருங்க, செத்த பிறகு கூட வாயை திறந்துருக்கு. இது செத்த பிறகு வாயை செத்துட்டானே தெரியல, அந்த அளவுக்கு ஷைனிங்கா இருக்கு. பாருங்க, ரெண்டு பேரும் சத்து சத்து விளையாடுவோமா? ரோமியோ. உலகத்திலேயே மீனை வச்சு போஸ்ட் கொடுத்தது நீங்க தான். அழகா கொடுத்தீங்க. அப்புறம் என்ன மற்றெல்லாம் இந்த ரோமியோ சங்கராவே கூட, சங்கராவே கொஞ்சம் ஒரு 10க்கு அப்புறம் தான். ஓகே. வாங்குவீங்க இதில் ஏன் வாங்குவீங்க? அதுக்கப்புறம் கிழங்கான், அதுக்கடுத்து வேளாம்பாறை. ஃபஸ்ட்டு கிழங்கான் சார், வெள்ளை தடியன் சீலா, பால் சுறா, அதலை. மீனை பச்சையா பார்க்கும்போது நாக்கு துடியா துடிக்குது. பெரும்பாலும் எந்த ஃபிஷ் டேஸ்ட் அதிகம்? சின்ன மீன் டேஸ்டா இருக்குமா இல்ல இந்த பெரிய மீன் டேஸ்டா இருக்குமா? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். வந்து பீஸ் சாப்பிடுவேன். எங்க அம்மா சொல்லுவாங்க முழு மீன் தான் டேஸ்ட் அப்படிம்பாங்க. இப்போ உண்மையிலேயே எந்த மீன் சாப்பிட டேஸ்டியா இருக்கும்? முழு மீனா பீஸ் போடுற மீனா? பல இருக்குதே, எதை சொல்றது? முழு மீன் தான் சார் டேஸ்டா இருக்கும். என்ன ரீசன்? எனக்கு வந்து அந்த தலையோட ஃப்ளேவர் அதில் நான் கேரண்டிடா அவர் சமைக்கும் போது நான் கூட தானே கலக்கும். சார் முழு மீன்ல வந்து ஸ்கின் இருக்கும்ல, ஸோ அந்த ஸ்கின்னோட சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓ, நம்ம பீஸ் போடுறப்ப நம்பலாமா? நம்பலாம். சரிடா, வச்சு கொடுத்தா நீயே வாங்கிக்கோ. துண்டு போட்டோம் அப்படின்னா அதில் வந்து சின்னதாக ஒரு ஸ்லைஸ் போட்டு அதை ராவா சாப்பிட்டீங்க அப்படின்னா வெள்ளரி பிஞ்சி டேஸ்ட்டில் இருக்கும் சார். இது மீன் ராவா சாப்பிட்டீங்களா? மீன் ராவா நான் சாப்பிட்டேன். ஆமா, நீங்களா யாருடா? நான் இருக்கேன் சார். நான் ஆனால் சாப்பிடலாமா? அப்படி சாப்பிடக்கூடாது. ஒரு ஆசைக்காக சாப்பிட்டது அந்த டைமில். மீன் வெட்டுற அண்ணன் கூட அந்த மீனை கொடுக்கும்போது இதை லைட்டாக சாப்பிட்டு பாருப்பா அப்படின்னாரு. ஸோ அவர் சொன்னதுக்காக நான் சாப்பிட்டு பார்த்தேன். அவர் சொன்ன அந்த வெள்ளரி பிஞ்சி டேஸ்ட் இருந்துச்சு அந்த டியூனா ஃபிஷ். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஃபிஷ் வந்து எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் சார், ஐ எம் பிக் ஃபுடி. மத்தி மீன் நைட்டு வச்சிடணும் சார். அப்படி சாதத்தில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சு அதில் கொஞ்சம் தயிரை ஊற்றி காலையில் அப்படி கரைச்சி இந்த மீன் குழம்பு இருக்கு பார்த்தீங்களா, நைட்டு ஃபுல்லாக மேரினேட் ஆகுது. அதுக்கு வெதுன்னு சூட வச்சு அப்படியே இந்த அப்படியே ஒரு சின்ன குழி பண்ணி அதில் ஊற்றி ஒரு இழி இருக்கணும் சார். அப்படி தேவாமிர்தமாக இருக்கும். சொல்லேனே எனக்கு நாக்கெல்லாம் ஊறுது. ஆமா, ஆயத்தோட வெடியுது. அடைஞ்சிருச்சா? எங்கிறதுக்கு அலையுதிய. எவ்வளவு தூரம் நீங்கள் பெரிய மீன் ரசிகர்? என்னவெல்லாம் அதற்காக செய்வீர்கள்? எனக்கு சண்டே வந்து நான் போய் கடற்கரையை போய் சுற்றுவேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான வெரைட்டிஸ் ஆஃப் மீன் இருக்கும். மீனில் சின்ன சின்ன வெரைட்டிஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மீனை வாங்கி ஒரு
4-5 விதமான வெரைட்டிஸை வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டா அதுக்கு ஈடு இணையா எதுவுமே இல்லைங்க நவரை குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நவரை, மத்தி, நீங்கள் சொன்னீங்கல்ல கவள மீன், அது சங்கரா, இது 4ஐயும் சேர்த்து ஒரு குழம்பு வச்சு பாருங்களா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மீனா கடந்துச்சு, இப்பெல்லாம் சமைச்சு கொண்டாந்து இறக்கியிருக்காங்க. நான் வேற லஞ்சை சாப்பிட்டுட்டேன். தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே? மடவை மீன் குழம்பு தோற்கும். நீங்க என்ன மீன் குழம்பு? உங்க மீன் குழம்பு இது? அயில மீன் போட்டு மாங்காய் போட்டு அயில மீன் குழம்பு. அயில மீன் மற்றும் மாங்காய் போட்டு அயில மீன் குழம்பு. இல்ல மடவை மீன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். மடவை மீன் இப்பதான். நான் ஒகேனக்கல்லேருந்து சோனா கெளுத்தி. நீங்க ஈரோட்டுக்காரங்களே, நீங்க என்ன மீன் குழம்பு? நாங்க வந்து விலாங்கு மீன் குழம்புங்க சார். விலாங்கு மீன். ஆமாங்க. நீங்க ஆத்து மீன். ஆத்து மீனுங்க சார். அதே மாதிரி கொக்கு மீன் குழம்பு 2 வகை கொண்டு வந்திருக்கிறேங்க. இதுல என்ன ஸ்பெஷலா நீங்க ஃபீல் பண்றீங்க? எனக்கு மீன் ரொம்ப சாஃப்டா இருக்கு மாதிரி சூப்பரா இருக்கு சார். சார் இதோட இன்னொரு சார் வா. சொல்லுங்க. முதல் மரியாதையில சிவாஜி கணேசன் சார் சாப்பிட்டார் மீன் இது. முதல் மரியாதையில சிவாஜி சாப்பிடுவார்ல, அதே மாதிரி யாராவது இதை சாப்பிட்டு காட்ட முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அங்க பாருங்க, சூப்பரா சாப்பிட்டார். அவர் தான் கரெக்டா சாப்பிட்டுருக்காப்ல. சூப்பரா. இப்ப திருவள்ளூர் மீன் குழம்புன்னு வச்சுக்கலாம். என்ன மீன் குழம்பு இது நீங்க கொண்டாந்தது? அதான் வளப்பு கண்டை. வளப்பு பேடு. நீங்க வச்சு கொடுங்க தம்பிக்கு. பின்னப்பு. இந்த பார்வையா இருக்கு. நீங்க தேனி. நீங்க என்ன குழம்பு? சால மீன் குழம்பு. சால மீன். நீங்க? ஐர மீன் தூக்கு சார். ஐர மீன். ராமேஸ்வரம் போன நேரம் வந்து ஒரு ஃபிஷர்மேன் வீட்டில் நான் சாப்பிட்டேன். அப்போது அந்த மீன் குழம்பு வந்து அவங்க தேங்காய் வந்து இப்போ அரைச்சி, அதை நம்ம எங்கள் ஏரியாவில் தேங்காய் அரைச்சி போடுவாங்க. அவங்க தேங்காய் பால் எடுக்கிறாங்களே, பால் போடுறாங்க. இந்த சாப்பிட்டோம்ல கிளிமூக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி மாதவன் அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? குறவை, சப்படி, இது உழுவைங்க சார். உழுவை, குறவை. இது அது டேம் கெண்டை. ஓகே, டேம் கெண்டை. ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. வேற என்ன இருக்கு? சோறு புட்டுங்க, அப்புறம் வஞ்சர வடை. வஞ்சர வடையா? இது என்னங்கடா டிசைனா போடுறாங்க? தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.